ஓம் சாய்ராம். கபர்டே டைரி. இதுவே நமது வீடு. 9/12/1910. நானும் எனது மகனும் இன்று கிளம்பிச் செல்ல தீர்மானித்துள்ளோம். காலை வழிபாட்டிற்கு பின் நாங்கள் வழக்கம் போல் சாயி மகராஜை தரிசிக்கச் செல்லும்போது, நீ கிளம்பிச் செல்ல தீர்மானித்துள்ளீர்களா என என் மகனிடம் கேட்டுவிட்டு, நீங்கள் செல்லலாம் என்றும் கூறினார். தேவையான அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது என்று நாங்கள் நினைத்தோம். கிளம்பவும் தயாரானோம். எனது மகனும் சாமான்களை பேக்கிங் செய்து வைத்தான். ஒரு வில்வண்டி நாங்கள் செல்வதற்கும், மற்றொரு வண்டி எங்கள் சாமான்களை எடுத்து செல்லவும் நியமித்தோம். மாலையில் உண்மையிலேயே கிளம்பப் போகும் தருணத்தில் சாயிபாபாவை சகஜமாக தரிசனம் செய்ய சென்றோம். என்னை கண்டதும் சாயி மகராஜ், உண்மையிலேயே நீ போக விரும்புகிறாயா? நான் பதிலளித்தேன், நான் போக விரும்புகிறேன். ஆனால் தாங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் போக மாட்டேன். அப்படியானால் நீ நாளையோ நாளை மறுநாளோ செல்லலாம். இது நமது வீடு. வாதாவும் நமது வீடுதான். நான் இங்கிருக்கும் போது ஏன் ஒருவர் எதற்கும் பயப்பட வேண்டும் என்று கூறினார். நான் தொடர்ந்து தங்குவதற்கு சம்மதித்தேன். கிளம்புவதற்குரிய ஏற்பாடுகள் அனைத்தையும் ரத்து செய்து விட்டேன். நாங்கள் கீழே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். சாயி மகராஜ் மிகவும் சந்தோஷமான உளப்பாங்கில் இருந்தார். பல இனிமையான விஷயங்களை சொன்னார். அவைகள் எனக்கு புரியவில்லை என்று அச்சமாக உள்ளது. ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.